ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பவதாரனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, டயலாக்ஸ் ஒரு 4-5 இடங்களில் ரொம்ப அழகாக இருக்குது. வேறு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். தேங்க்யூ, நன்றி. நல்ல மெசேஜ், நல்ல கருத்துள்ள படம், எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அபிசரவனும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ஃபேமிலிலையும் நடக்கிற ஒரு ஒரு அந்த பருவத்தில் வர காதல். ஸோ அதை பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த 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 ஏஜில் எப்படி ஒரு தப்பாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல கருத்து, நல்ல மெசேஜ். எல்லா வீட்டிலும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து படம் இல்லை, இது ஒரு பாடமாக இருந்தாலும் எல்லா கேரக்டருமே ரொம்ப உணர்வுபூர்வமாக பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை ஒரு நம்ம வீட்டு பொண்ணை, நம்ம வீட்டு அப்பாவை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. இயக்குனர் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த அபிசரனுடைய அந்த முடிவு வந்து ஒரு எதிர்பாராத யாருமே எதிர்பார்க்கல, இப்படி ஒரு முடிவை எதிர்பார்க்கல. பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கும் அந்த பெண் அவங்களுக்கும் வந்து நிச்சயமாக வந்து இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல படம். ரொம்ப நல்ல மூவி, வெரி டீசென்ட் மூவி, ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு நல்ல மூவி. அவசியம் எல்லா பெற்றோர்களுமே அவங்களோட குழந்தைகளை அழைச்சிட்டு இந்த மூவியை ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இப்போ ஃபோர்த் கம்மிங் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் ஆன்டிசிபேட் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. இது வந்து நிறைய மெசேஜஸ் இந்த சொசைட்டிக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. எனிவே இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு டெபியூட் டைரக்டர் டாக்டர் அசோக் தியாகராஜ். இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு யதார்த்த படம் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் உண்மையாக கங்க்ராட்ஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு உண்மையான ஒரு பாசத்தை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பவன்ராணி மேடம். அதேமாதிரி சரவணன் என்னுடைய நண்பர் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாரு. நல்ல யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஃப்ரேம்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த மாதிரியான படத்துக்கு நீங்கள் பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கொடுக்கணும். இன்றைக்குள்ள கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்களை இன்க்ளூடிங் பண்ணிவிட்டு கதை இல்லாமல் ஒரு படம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையான ஒரு படங்கள் பண்ணது நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சக்ஸஸ், இந்த படம் நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை சார், இது வந்து தேட்டரில் பார்த்து தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு அருமையான மெசேஜ் சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தாலும் கட் பண்ணி டிவியில் பார்க்கணும்னு வச்சாங்களா, 10 நிமிஷம் வருதோ 10 நிமிஷம் வருதோ கட் பண்ணி போவாங்க. அதனுடைய ஃபீல் போயிடும். தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேட்டரில் தான் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கணும். ஒரு அருமையான மெசேஜ் சொல்லக்கூடிய படம். இது ஒரு படம் இல்லை, பாடம் சார். மாயநதின்றது வந்து என்னென்னா ஒரு 15, 16, 17 வயசில் பெண்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படும். அது காதல்ன்ற பேரில் வந்து அவங்க லட்சியம் எல்லாம் வீணாக போயிடுது. அது எப்படி மாயமாக அவங்க லட்சியெல்லாம் மறைஞ்சிடுது. அதனால இது வாழ்க்கை வந்து காதல் இதெல்லாம் வேண்டாம். படிக்க வேண்டிய வயசில் படிங்க, நல்லா படிங்க. அதை வந்து டைரக்டர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. 15, 16 வயசுக்குள்ளே என்ன சார் தெரியும். ஏன்னா 2 பெண்களுக்கு நானும் தகப்பன். இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது. நானும் என் குழந்தைங்களை கூட்டியாந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நாளைக்கு என் குழந்தைங்களோட என் குடும்பத்தோடு வந்து பார்ப்பேன். என்ன மாதிரி தான் படம் பார்க்குற அப்பா ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் இந்த படம் பார்க்கும்போது அந்த உணர்வு தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா மனிதர்கள் உணர்வு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எனக்கு தனியாக உங்களுக்கு தனியாக இருக்காது. எல்லாத்துக்கும் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்ப்பேன் இந்த படத்தை. சார் அவர் இன்னும் ரொம்ப டாக்டர்னு சொல்லவே முடியல, நல்லா பக்குவப்பட்டு எடுத்துருக்காரு. ஒரு ஃப்ரேம், ஒரு டயலாக், ஒரு ஸ்ப்ரே எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் பின்னி எடுத்துருக்காங்க. பவதாரணியம்மா நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அப்படியே அதிரி புதிரிலாம் பண்ணல, அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு கதைக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல மியூசிக் போடணும், எந்த இடத்துல போடணும், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அருமையாக பண்ணிருக்காங்க.